ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா பொங்கல் க்ளீனிங் தான் பார்ட் 3. நம்ம வீட்டில் 2 பெட்ரூமில் ஒரு ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி இன்னொரு ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி நான் என்னென்ன க்ளீனிங் வேலை என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்சவளுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் இது இன்னொரு ரூமுங்க. எனக்கு எங்கள் வீட்டில் பிடிக்காத இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான். ரொம்ப கச்ச கச்ச கச்சன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னமோ ரூமே ஃபுல்லாக இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு கட்டில் இருக்கும். இப்போ பத்தாததுக்கு சாதனோட ஸ்டடி டேபிள், பீரோ, அயர்ன் பண்ணுற அந்த சின்ன டேபிள், ஷெல்ஃபு ஃபுல்லாக பசங்களுடைய ட்ரெஸ்ஸு தாங்க. ரொம்ப கண்ணாபின்னு இருக்கும். அது இல்லாமல் மேலே லாஃப்ட்டில் தான் எல்லா திங்ஸும் போட்டு அடக்கி வச்சுருக்கிறேன். மேலே லாஃப்ட்டில் காமிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன் போர்டில் எல்லாம் பாக்ஸாக மூட்டையாக இருக்கனால ரொம்ப அசிங்கமாக தெரியுங்கனால நான் மேலே காமிக்க மாட்டேன். மேக்ஸிமம் இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வரமாட்டேங்க. பாத்ரூம் இந்த ரூமில் இருக்கனால குளிக்கிறதுக்கு வருவேன். அதுக்கப்புறம் பெருக்கி தள்ளுறதுக்கு ஒரு தடவை வருவேன். எப்போயாவது வேலை இருந்தால் மட்டும்தான் இந்த ரூமுக்கு வருவேன். எனக்கு இந்த ரூமுக்கு வரவே இந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. இருந்தாலும் என்னால் எந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா தான் வச்சுருப்பேன். இந்த டப்பு ஃபுல்லாக வந்து பசங்களுடைய ட்ரெஸ்ஸு தாங்க மடித்து வச்சுருக்கேன். நாளைக்கு ஃபுல்லாக பசங்களுடைய ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு வாட்டி வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு போடுறது போடாதது வெளுத்தது கிழிஞ்சதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அடுக்கி வைக்க போகிறேன். அதனால் திருப்பி எதுக்கு வேஸ்ட்டாக அந்த பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டு டப்பில் இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் அந்த ரேஷன் வேஸ்ட்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் பீரோவில் வைக்கணும். அது பீரோ சரி பண்ணும்போது வச்சுக்கலான்ட்டு அந்த டப்பிலே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்லிங் கீழே வந்து ரொம்ப திங்ஸ்லாம் எதுவும் இருக்காதுங்க. 2 சூட்கேஸ் மட்டும் வந்து வச்சுருப்பேன். மற்றபடி இந்த தேவையில்லாத அட்டை பாக்ஸ்லாம் வந்து ஒரு 2 3 இருந்தது, அதை கட்லிங் கீழே தள்ளி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி கட்லிங் கீழே ரொம்ப இருக்குது அது எதுவும் சாதனை. இப்போ இந்த வாட்டி கட்லிங் கீழே எதுவுமே வைக்காத, முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி ஷெல்ஃபில் வச்சு அடைக்க முடியுமோ அதுமாரி பண்ணிவிடு அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த வாட்டி கட்லிங் கீழே எதுவும் வைக்க போகிறதில்ல. இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக என்னுடைய ப்ளவுஸ் தாங்க இருக்கும். ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப கலைஞ்சு போயிடுச்சு. எனக்கு பிடிக்காத விஷயத்தில் இதுவும் ஒன்று தாங்க. ப்ளவுஸ் மட்டும் எனக்கு மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கண்ணாபின்னு தான் எடுப்பேன், அப்படியே போட்டு நொழுத்தி வைப்பேன், அப்படி தான் இருக்கும். அதனால் அதை நான் காமிக்க மாட்டேன். பெரிய சூட்கேஸில் ஃபுல்லாக சாதனாவுடைய ட்ரெஸ் வந்து இருக்கும். இப்போ அவளுடைய ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு வந்த ட்ரெஸ் எல்லாமே இதில் தாங்க வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து முன்னாடியாவது எப்போயாவது ஒரு தடையாவது வந்து போட்டுட்டு இருந்தால் இப்போ சுத்தமாக வரவே வந்து போடவே மாட்டேங்கிறா. ரொம்ப கம்பல் பண்ணி திட்டினா மட்டும் தான் வந்து போடுறேன். அந்த போடாத ட்ரெஸ் எல்லாமே இந்த சூட்கேஸில் வச்சு கட்லிங் எடுத்து தள்ளி விட்டுட்டேன். இந்த 2 பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரெட் கலர் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரிக்கு வந்து வண்டிக்கு பேட்ரி மாற்ற போகும்போது கடைக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கடையில் இருந்தது, பார்த்ததுமே ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா இருந்தது. சரி அது எதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கள்ட்ட கூச்சப்படாமல் நான் அதெல்லாம் கேட்டுடுவேங்க. கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுமாரி மளிகை பொருட்கள்லாம் வாங்கும்போது இந்த கோல்டு வின்னர் பாக்ஸ்லாம் கேட்டே வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அது எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்காகவே நான் வாங்கிட்டு வர்றது. நிறைய சிஸ்டர் கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கரப்பாம்பூச்சி நிறைய வரும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரதான் செய்யுது, இல்லைங்களே. அதனால் நான் அந்த பாச்சு உருண்டை நாப்தலின் பால்ஸ் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நிறைய போட்டு விட்டுருவேன். அந்தளவுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் அப்பப்போ வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த 2 சூட்கேஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா அலசிட்டு காய வச்சு திருப்பி வந்து அழகாக மடித்து வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அது இல்லாமல் இந்த 2 சூட்கேஸும் வந்து கீழே தள்ளி வச்சுருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டு பிடிஞ்சி மேலெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து ஒரு நாள் வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அது கரப்பாம்பூச்சி வர நிறைய போயிடுச்சு. அதனாலே மெயினாக வந்து அலச வேண்டியதாகிடுச்சு. இந்த ரூம் க்ளீனிங் ஒரே நாளில் முடிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அப்புறம் டெய்லியும் வீடியோ வேறு போட சொல்கிறீங்க. அந்த வேலை போயிட்டுருக்கனால காலையில் என்னால் இந்த ரூம் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால் மதியத்துக்கு மேலே தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். சரி இன்றைக்கி அலச வேண்டியதெல்லாம் அலசி காய வச்சிட்டோம்னா நாளைக்கு மடித்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்டு பசங்களோட ட்ரெஸ்ஸும் திருப்பி நீட்டாக மடித்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அதனால் இந்த ரூம் க்ளீனிங் 2 நாள் வந்து எனக்கு எடுத்துக்கிச்சு. கம்ப்ளீட்டாக அந்த ரூம் க்ளீனிங் வந்து முடிச்சிட்டேன். முன்னாடி சொன்ன மாரி தான் நான் ரூம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து லைட்டாக ஒட்டடை தட்டி கொடுத்துட்டாங்க, ஃபேனையும் தொடச்சி கொடுத்துட்டாங்க. இந்த ரூம் ஷெல்ஃபில் வந்து பசங்களுடைய ட்ரெஸ் மெயினாக வந்து இருக்குங்க. கீழே அடி ஷெல்ஃபில் வந்து பசங்களுடைய இப்போ புக்ஸு நோட்லாம் ஃபுல்லானது இப்போ முடிஞ்சதெல்லாம் வந்து அந்த கட்டைப்பையில் போட்டு அங்கே வச்சுருக்கேன். வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இந்த ரூமில் தான் இந்த ஷெல்ஃபில் அடியில் வச்சுருக்கிறேன். இது முன்னாடி இந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய அக்சசரிஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஷெல்ஃபில் மட்டும். அதெல்லாம் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுனால அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதனுடைய புக்ஸ் எல்லாம் கீழே ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்பா. அதுவும் இப்போ அவள் ஸ்டடி டேபிளில் மாற்றிட்டதுனால இப்போதைக்கு அந்த சைடில் இருக்கிற ஷெல்ஃப் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. இந்த வாட்டி வந்து இந்த சூட்கேஸ்லாம் அந்த ஷெல்ஃபில் வச்சு அடக்கிட போகிறேன். நான் நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வச்சுருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். நாளைக்கு vlogல ஷேர் பண்ணுறேன்.
இந்த சாரீலாம் வைக்கிறதுக்காக இந்த கவர் வாங்கினேன் இல்லைங்களா, அதை இன்னும் யூஸ் பண்ணாமலே அப்படி தாங்க வச்சுருக்கிறேன். அந்த பீரோவில் இருக்கிற அந்த சாரீலாம் எடுத்து அந்த கவருக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு சோம்பேறித்தனங்கிறனாலே நான் அதை அப்படியே வாங்கினது அப்படியே வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். அது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வெற்றி குட்டியோட புது ட்ரெஸ் மட்டும் வந்து எடுத்து ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். மற்றது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த வாட்டி எல்லாமே வந்து சாரீலாம் அதில் வந்து வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் மதியத்துக்கு மேலே என்ன க்ளீனிங்னா, அந்த 2 சூட்கேஸில் இருக்கிறதெல்லாம் அலசி காய வைக்கணும். அந்த அயர்ன் பண்ணுற டேபிள் வந்து கழுவி விடணும். அப்புறம் அந்த 2 சூட்கேஸும் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி வைக்கணும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வேலை இன்றைக்கி. இது சிம்பிளான வேலை தான் நினச்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் இது தாங்க எனக்கு இருக்கிற வேலையில் ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு. அந்த ப்ளவுஸ் எல்லாமே அலசி காய வச்சு சாதனோடைய ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே 1க்கு 2 தடவை நல்லா அலசி காய வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுச்சுங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். ஏன்டா ஸ்டார்ட் பண்ணாங்கிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. இப்போ இதுக்கே வந்து இந்த பீரோவில் இருக்கிற சாரீ எல்லாம் காய வைக்கணும்னு நினச்சேன். இது செஞ்சுமே எனக்கு கொஞ்சம் மலைப்பு வந்துச்சுங்க. பீரோவில் இருக்கிறதுல இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த சாரீலாம் காய வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க. டெய்லி ஒவ்வொரு சாரியாக வந்து கட்டி துவைச்சி போட்டுட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும்ல, நீங்கள் சாரியும் கட்டின மாதிரி ஆகிடும்ல ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது. நம்ம டெய்லியும் சாரீ கட்டலான்ட்டு வந்து இருக்கிறேன். நிறைய சிஸ்டர் வந்து நீங்கள் சாரீ கட்டியே வீடியோ போடுங்கன்னு வேறு வந்து சொல்கிறீங்க. சரி, அது சாரீ கட்டின மாதிரி இருக்கும், நீங்கள் கேட்டது பண்ண மாதிரி இருக்குங்களா, அப்படி தான் அது பிளான் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாக நிறைய சாரீஸ் வந்து கட்டாமலே வேறு வந்து இருக்குது. சரி, அது கட்டின மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் இந்த பட்டு சாரியெல்லாம் வந்து கட்ட முடியாது இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் வந்து காய வச்சு மாற்றி மடித்து வைக்கணும். அப்படியே வந்து வச்சுருந்தோம்னா வீணாக போயிடும். அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து சாதனாவுடைய ட்ரெஸ் கலெக்ஷனை போடுங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க. நான் போடாமல் தான் இருந்தேன். சரி, இன்றைக்கி டக்குன்னு அதையும் காமிச்ச மாதிரி இருக்கட்டும்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து போடாமல் இருந்தது, பத்தாமல் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து முக்கியமாக இருக்கிறது மட்டும் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து சாதனாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்து கொடுத்தது. இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைனர் கல்யாணத்துக்கு எடுத்தது. இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சாதனை ஒரு டான்ஸில் வந்து ஸ்கூலில் சேர்ந்துருந்தா இல்லைங்களா, அதுக்கு வந்து எடுத்தது. அதோட சரிமா போட மாட்டேன்ட்டேன். ஆனால் நான் என் சைஸுக்கு பார்த்து தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவள் சைஸுக்கு பிடிச்சிக்கிட்டேன். தையல் மட்டும் வந்து பிரிச்சிட்டோம்னா நான் கூட வந்து இதை போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு ஷால் இல்லை, ஷால் எடுத்துகிட்டு தான் அதை வந்து நான் போடணும். ஆனால் அது போட்டால் இன்னும் கிறிஸ்டின் வீட்டு பொண்ணு மாரி வந்து இருக்கும். அதுக்கு மயங்கிட்டே அது போடாமல் வந்து இருக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு வருஷம் தீபாவளிக்கு வந்து தீபாவளியே பொங்கலான்னு தெரியல, அதுக்கு எடுத்த லெஹங்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் இப்போ போடவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படியே டோட்டலாக வெஸ்டர்னுக்கு மாறிட்டா. இதுமாரி ஜிகுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் குத்துற மாரி இருக்கிறதெல்லாம் இப்போலாம் வந்து போட மாட்டேங்கிறேன். அதனால் இப்போ இதெல்லாம் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன் சுத்தமாக. எடுத்தால் வந்து இந்த வெஸ்டர்ன் மாடலில் வந்து எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த கவுன் இருக்கும் இல்லைங்களா, மேக்ஸி ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதுமாரி தான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாதனாக்கு அது நல்லாயிருக்கும், அதை எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்ட்டா. வெறும் இந்த ஜீன்ஸு, பேகி ஜீன்ஸ் என்னென்னமோ இப்போ மாடல்லாம் வருது இல்லைங்களா, அதுமாரி தான் வேணுங்கிறான். டோட்டலாக இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டா, போட மாட்டேங்கிறான். அதனால் நான் கம்பல் பண்ணி என் ஆசைக்காக ஒரு நாளாவது எனக்காக போட்டு காமிடான்னு சொல்லி போட்டு வச்சிட்ருக்கேன். இது வந்து சாதனா பெரிய பொண்ணானதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ட்ரெஸ் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாதனாக்கு அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் மாதிரி தான் இருக்குது. இது வந்து என்னுடைய நாத்தனார் ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இந்த எடுக்கிற இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு வந்து இது பார்த்து தாங்க ஞாபகம் இருக்குது. இதுமாரி ட்ரெஸ்ஸு சாதனாட்ட இருக்குது இல்லைன்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் போடவே இல்லை. இது கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் தான் அது. இது நல்லாயிருக்கும் சாதனாக்கு போட்டால். இதுக்கு ஒரு பிளாக் கலர் கோட் வரும். இந்த ட்ரெஸ்ஸில் இந்த சூட்கேஸில் வச்சிட்டதுனால வந்து ஞாபகமே இல்லை, மறந்தே போயிடுச்சுங்க. சூட்கேஸில் ரொம்ப எடுக்கிறதே இல்லைங்களா, அதனால் மறந்தே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வெளியில் தான் வைக்கணும், போட சொல்லணும். அது இது போட்டு பாவேன். அப்புறம் சாதனாக்கு எனக்கு வந்து நல்ல கலராக வந்து பாவாடை தானி வந்து போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க எனக்கு. ஆனால் என் ஆசை என்றைக்குமே நிறைவேற போகிறதில்ல. சாதனாக்கு இதெல்லாம் சுத்தமாகவே வந்து பிடிக்கலங்க, போடவே மாட்டேங்கிறான். இது 300 சரின்னு சொல்லிட்டு டிநகரில் எடுத்துகிட்டு வந்து பாவாடை தைச்சி அதுக்கு வந்து நானே ஆரி ஒர்க் கிளாஸ் அப்போ போயிட்டு இருந்தப்போ ஆரி ஒர்க்கு வந்து போட்டு பாவாடை சட்டை வந்து தைச்சி கொடுத்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை 3 தடவை தான் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் போடவே மாட்டேன்ட்டான். எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது, எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகும்போது போட சொன்னால் கூட சுத்தமாக போடவே மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அதுவும் மெயினாக அந்த பாவாடை தாவணினாலே வந்து வேணான்ட்டு. அதனாலே அவள்கிட்ட வந்து பாவாடை தாவணியே கிடையாது. நான் எடுத்து தைக்கிறதுக்கு நானும் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கல. அவளுக்கு விருப்பம் போது எதுக்கு வேஸ்ட்டாக தைச்சிக்கிட்டுன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கும் அந்த பாவாடை தானியெல்லாம் வந்து கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்த கூட ரொம்ப நானும் போட்டது கிடையாது. ஆனால் இப்போ ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு வயசு இல்லையேன்னு வந்து தோணும். இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குங்க. ஒரு பாவாடை தாவணியை நல்லா அழகாக வந்து எடுத்து தைச்சி போட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. அப்புறம் இப்போ பார்க்குற லெஹங்கா வந்து சாதனா இப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அம்மா வீட்டில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் தான் இது.
இதுவும் ஒரு ஒரு தடவை 2 தடவை தான் வந்து போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் போட மாட்டேங்கிறேன். இந்த ஸ்கர்ட்லாம் வந்து நம்மளே வந்து போட்டுக்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு டாப் வாங்கி வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாமான்னு கூட எனக்கு யோசனையாக இருக்குது. போடலாமா வேணாமாங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இருக்கிற ட்ரெஸ்லேயே சாதனாக்கு ரொம்ப பிடிச்சது இதுதாங்க. இது கொஞ்சம் ஒரு அடிக்கடி வந்து போட்டிருக்கிறேன். இது பக்கத்தில் செங்கல்பட்டில் சாதனா பட தாய்மாமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சாதனா ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தது. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வியர் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த கலர் அவளுக்கு ரொம்ப வந்து பிடிக்குங்க. அந்த ஜிகு ஜிகுன்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கலருக்காகவே அதை வந்து போட்டுப்பாள். இந்த ட்ரெஸ்லாம் சாதனா வெற்றிக்குட்டியோட ஸ்கூல் டான்ஸுக்கு எடுத்த ட்ரெஸ், அதெல்லாம் இந்த கவரில் போட்டு வச்சுருந்தேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை தைக்கிறதுக்குள்ள கிளாத்து. இதுவும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சாதனா ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தது. அப்புறம் இது வந்து இப்போ நான் ஆரி ஒரு கிளாஸ் கற்றுக்க போகும்போது ஒவ்வொரு டிசைனாக ஒவ்வொரு பேட்டர்னாக நம்ம கற்றுப்போம் இல்லைங்களா, அது கற்றுக்கிட்ட கிளாத் அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சூட்கேஸ்லேயே வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்தே. பார்த்ததுமே ஆசையாக இருக்குது. இதெல்லாம் வந்து சாதனாங்க வந்து ஒரு தடையாவது வந்து போட்டு சொல்லி வந்து பார்க்கணுன்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன அந்த அலசர வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பாஸ்தா கொஞ்சம் வேக வச்சு வடிகட்டி ஆற வச்சுட்டு வந்து தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாஸ்தா 65 தாங்க வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த குர்குரே மாதிரி வந்து இருக்கும். குர்குரே கடையில் வாங்கி கொடுக்குறது பதிலாக அதுக்கு நம்ம வீட்டில் பாஸ்தா இருந்த மாரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து ஒரு 70% வந்து உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி எல்லாம் வந்து வடிகட்டி ஆற வச்சு தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கிற மாரி எடுத்துக்கிட்டு, அது 65 மசாலா பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் 65க்கு என்னென்ன அது இல்லைன்னா என்னென்ன சேர்ப்பீங்களோ எல்லாம் சேர்த்து நல்லா இதுமாரி பொல பொலன்னு உதிரியாக இருக்கிற மாரி வந்து பெசரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதை தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். கொண்டு போய் கொடுத்துட்டு பசங்களை டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கலைங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இவன் கடகடன்னு எல்லாத்தையும் வந்து சும்மா அலசுறது தாங்க, நல்லா துவைக்கிற வேலைலாம் கிடையாது. இந்த ரின் லிக்யூடும் அந்த கம்ஃபர்ட்டும் வந்து தண்ணியில் போட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். எல்லாமே ஆல்ரெடி துவைச்சது தான், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அந்த சூட் கேஸில் இருந்ததுனால ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் வாசனைக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட்டில் போட்டு ஊற வச்சு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்து காய வைக்க போகிறேன். அவ்வளோதான். சாதனோட ட்ரெஸ்ஸும் சேம் அதேமாரி தான். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 சூட்கேஸ்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும், டேபிளுக்கு தேய்ச்சி கழுவணும், அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் தாங்க அதை வந்து அலசி அதை காய வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து நான் கிளிப்பு போடலை, அந்த ப்ளவுஸில் இருக்கிற கொக்கியே வந்து போட்டு விட்டுட்டேன், காற்றுல ரொம்ப பறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கிளிப்பு போட்டிருந்தாலும் கிளிப்போடு சேர்ந்து பறந்து கீழே விழுதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் போட்ட துணியை வந்து மடிக்கல, கையோடய எடுத்து கீழே கொண்டு போய் போட்டு போகிறேன். டைம் எப்போ கிடைக்குது அப்போ தான் வந்து மடிக்கணும். ஒரு 40 ப்ளவுஸ் கிட்ட இன்றைக்கி அலசி போட்டேங்க. இன்னும் ஒரு 20 ப்ளவுஸுக்கு மேலே வந்து பீரோவில் வந்து இருக்குது. அதில் அப்பப்போ சாரீ கட்டும் போது வியர் பண்ணிட்டு தான், அதெல்லாம் துவைச்சது தான். அது பீரோவில் இப்போ ரீசெண்டாக எடுத்து வச்சது தான். அதனால் அதெல்லாம் வந்து அலசலாம், சும்மா மடித்து வச்சா போதும். அது ஊறட்டுமேன்னு கொஞ்சம் நேரம் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வந்து மாடியில் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தேங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பி அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனாவுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் மட்டும் தான் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறேன். மற்றபடி அவளுக்கு சுடிதார் மெட்டீரியல்லாம் நிறைய வந்துருந்ததுங்க. அதெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி அதுவே பாதி எல்லாமே கிழிஞ்சு போச்சு. இருக்கிறது வரைக்கும் பத்திரமா அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்காமல் போடலைனாலும் பரவாயில்லன்ட்டு.
இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இருந்தது. இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்புறம் கடகடன்னு போய் பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வரத்துக்கு நேரம் ஆகும்ட்டாங்க. அதனால் அப்புறம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வர மாரி இருந்தது. பொங்கல் கிளீனிங்கில் இன்றைக்கி இந்த வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதோடைய கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வந்து வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல வந்து பார்க்கலாம்.